பல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் இன்றைய இறை வார்த்தையும் கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. இயற்கை கால சாதமாக கரடு தடையெல்லாம் கிடைத்து இந்த பதிமன்ற ஒரு வார்த்தையும் ஆசீர்வதிக்கப்பட இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையும் நாமத்தை மைப்படுத்த உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நம் அடிப்படை சத்தியமாக சில நாட்களில் நாம் தியானிக்க போகிற ரட்சிப்பை குறித்து தேவ சமூகத்தில் காத்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஏண்டவரை இந்த ஜனங்கள் பலன் இல்லை என்று கேட்கும்போது அவங்கள் உதட்டினால் என்னை துதிச்சு இருதயத்தில் தூரமாக இருக்கான்னு சொல்லிட்டார். தனக்கேற்ற பலனை தான் கேட்குறாங்க தேவலை, எனக்கேற்ற பலன் அவங்க கொடுக்கலப்பா ஆண்டவரே. இந்த சபையில் மாத்திரமா கேட்டேன், உலகம் முள்ளும் அதான் அப்படிங்கிறார். அதனால் இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியான மூலமாக ரட்சிப்பை வலியுறுத்தும்படி இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யட்டும். முதலாவது ரட்சிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரட்சகராக பிறந்தார். வாசிக்கலாம் 1:21, மத்திய 1:21. இயேசு இப்படிப்பட்ட பாலகனா பிறப்பார், அவர் பேர் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு என்றாலே ஜனங்களுடைய பாவங்களுக்கு ரட்சிக்கிறவர். அப்பொழுது அவர்கள், பிள்ளையார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு மத்திய 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் நமது பாவத்தை நீக்குவதற்கு தான். ஒரு வாசைக்கு சோப் போடுறோம் நம்மளோட அழுக்கை நீக்குவதற்கு. சரீரத்தில் சோப் போட்டு குளிக்கிற சரீர அழுக்கை நீக்குவதற்கு. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது பாவத்தை நீக்கி நம்ம ரட்சிக்கிறோம்னா விடுவிக்கிறோம்னு அர்த்தம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பின் அடிப்படை என்ன? குளோராஃபார்ம் என்ற ஒரு மயக்க மருந்தை கண்டுபிடித்த சாம்சன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியை பேட்டி எடுத்திருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதில் மிக சிறந்தது எதுன்னு சொல்லி பேட்டி காணும்போது, என்னில பாவம் உண்டு என்பதை நான் கண்டுபிடிச்சேன், அதுதான் மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு சொன்னாராம். அடுத்து சொன்னாராம், இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம்தான் இதுக்கு முடிவு, இதுக்கு ஒரு விடிவு அப்படின்னாராம். நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சவருக்கு அது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, எனக்குள்ள பாவம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? நான் ஒரு பாவி என்று உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு விடுதலை பெறவும் இயேசு கிறிஸ்துவோடு நான் வாழணும், என்னை விடுதலை கொடுத்த ஆண்டவரோடு நான் வாழணும் பரிசுத்தமா அப்படிங்கிற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தாரு, பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்தாரு. இனிமேல் நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழணும், இயேசுவோ கிறிஸ்துவோடு நான் இணையணும் அப்படிங்கிற எண்ணம் விருப்பம் உடையவன் தான் ரட்சிப்பின் அனுபவம் உடையவன், ரட்சிக்கப்பட்டவன். இதுதான் அடிப்படை சத்தியம். நீ முழு உலகமும் இன்னைக்கு நன்மைகளை பெற்று அற்புத அடையாளங்களை கண்டு அதோட லைஃப்பை ஓட்டுறதுனால தான், சரியான மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு அனுபவம் இராதனால தான், இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவம் இராதனால தான் நன்மைகளை பெற்றவங்க சில நாள் கழித்து அடுத்த ஒரு நன்மை கிடைக்குன்னா பின்வாங்கி போயிடுறாங்க. அதனால இரட்சகர் இயேசு முழு மனுக்குலத்திற்காக நமக்காக அவர் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நாம் அடைய வேண்டிய தண்டனையை அவர் பெற்று நமது பாவத்திற்காக மரித்து நம்ம நீதிமானாக்க உயிரோடு எழுந்திருக்கிறார். அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தனால ரட்சிக்கப்படுவீங்க. எப்படி ஒரு சோப்பை போட்டு துணியை வாஷ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற அழுக்கு வெளியேறும். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வரும்போது தான் நம்முடைய பாவ சுவாபங்கள் நம்மளை விட்டு வெளியேறும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வராவிட்டால், ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால்
அவனுடைய பாவம் நீங்க முடியாது, நீக்கவும் முடியாது. அதனால இந்த ரட்சிப்பின் அனுபவங்கிறது இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான், அவர் நமக்குள்ள வரும்போதுதான், நாம் யாருங்கிற நிலை உணரும் போதுதான், அவர் வரும்போதுதான் நம்ம நிலையை கண்டுபிடிச்சு உணர வச்சு நமக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஸ்கேன் ரிப்போர்ட் கண்டுபிடிக்கும். அப்பதான் நம்ம பாவம் இருக்கிறத கண்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவருடைய இரக்கத்தினால ரட்சிப்பு உண்டு. அடுத்து அந்த பரிசுத்தமாய் வாழ, அடுத்து பாவம் செய்ய பரிசுத்தமால இயேசு கிறிஸ்து உறவு தான் எனக்கு முக்கியங்கிறத அறிந்து கொள்வது தான் ரட்சிப்பின் அனுபவம். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த அனுபவத்தில் இல்லாமல் இருப்பீர்களானால், முதலாவது நிறைய கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை விட்டு விலகுவோம். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தொடங்குங்க. அதுதான் ரட்சணிய சந்தோஷம், அதுதான் நித்திய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.